ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதியமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நேற்று நோட்டீஸ் போர்டில் வந்து அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போம். கூப்பன் சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றின அப்டேட் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, கூப்பன் சேல்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரொசீஜர் படி பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஏற்கனவே வந்து அதுக்கான ஃபார்ம் வந்து நம்மளோட லாகின் பண்ணுறதுல வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம டேஷ்போர்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த கூப்பன் சேல்ஸ் ரெக்வஸ்ட் கொடுக்குறது. இது வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே இருக்கும், பண்ணாதவங்களுக்கு இருக்காது. இதை வந்து ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஃபில் பண்ணினவங்க எல்லாருக்கும் வந்து இதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் பைமோட் பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்னது தேவை அப்படின்னா, நம்மளோட பைமோட்டுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறதுனால பழைய ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நியூ ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க் இன்னும் நமக்கு ப்ரொவைட் பண்ணலை. அதுக்கான லிங்க் வந்து கூடிய சீக்கிரம் SBO அஃபிஷியல் சேனலில் வந்து கொடுப்பாங்க. எதில் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த இதிலலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி யார் யார் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஏற்கனவே வந்து நம்மள ஒரு நியூ குரூப் வந்து க்ரியேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. டெலிகிராமில் நமக்கு எத்தனை டவுன்லைனர்ஸ் இருக்காங்களோ அவங்க ஆக்டிவ் டவுன்லைனர்ஸ் எல்லாரையும் வச்சு க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து கொடுத்துருக்க லிங்க் வந்து யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அப்ளைனர் யாரும் இல்லை. நம்மளோட அப்ளைனர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க, ஆக்டிவாக இல்லை அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த லிங்க்கை வந்து வச்சு நம்மளோட பைமோட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லிங்க்கை எடுத்து நம்மளோட நியூ குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த குரூப்புக்குள்ளே வந்து போடணும். அந்த குரூப்பில் கொடுத்துட்டு நம்மளோட டவுன்லைனர்ஸ் எல்லாரையும் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ண சொல்லணும். அப்படின்னா தான் அதில் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த பைமோட் ஆப்பில் வந்து நம்ம டவுன்லைனர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அவங்க ஏர்ன் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து அதிலிருந்து பாயிண்ட்ஸ், அமௌண்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணும் போது தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட வந்து லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த லிங்க் எடுத்து நம்ம கொடுத்துருப்போம். அதை கொடுத்து அவங்க வந்து லிங்க்கில் வந்து அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ நமக்கு கீழே தான் அவங்க வருவாங்க. அப்போ அவங்க என்னென்ன பண்ணாலுமே அதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னா, சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு உண்டு, எலைட் லேனரில் இருக்கிறவங்களுக்கு உண்டு. மற்றபடி வேறு யாருக்கும் கிடையாது. அதுக்கடுத்து வேறு யாருக்கு என்ன உண்டு அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டிங் பிளான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதில் உள்ளவங்களுக்கு அதில் உள்ள சேல்ஸ் கமிஷன் மட்டும்தான் உண்டு. சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுல உள்ளது மட்டும்தான் உண்டு, ஏர்னிங் கிடையாது. நெக்ஸ்ட்டு நியூ குரூப் க்ரியேட் பண்ணதில் இது ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பெனிஃபிட் எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் ஜூலையிலேருந்து அதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து கூப்பனை சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு ஃபார்ம் வந்து இன்னும் 2 நாளில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த வீக்கெண்டில் இருந்தே அவங்க வந்து அதுக்கான அமௌண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. 500 மெம்பர்ஸாக வந்து பேட்சாக போட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெண்டிங் பேமெண்ட் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் நியூவாக வந்து ஜாயினிங் கொடுத்து இப்போதைக்கு நியூ ஜாயினிங் கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ரெஃபரல் அமௌண்ட் வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் க்ரியேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, அதுவும் க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நியூ பேமெண்ட் வித்ட்ராவல் வந்து க்ரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்களோட அந்த ப்ரொசீஜருக்கு அது செட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து இப்போ வந்து நியூ வித்ட்ராவல் மாதிரி தானே போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கே வந்து வித்ட்ராவல் கொடுத்து எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்குலாம் கரெக்டாக போய்கிட்டுருக்கும். அதுக்கடுத்து மற்ற எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து 2-3 டேஸாக வந்து இஷ்யூஸ் க்ரியேட் ஆகிட்டு இருந்தது. அந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ கண்டிப்பாக எல்லாருமே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 டேஸில் வந்து அமௌண்ட் யாருக்கு ஏறாமல் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இவங்க செக் பண்ணி பார்த்து அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது
ஒரு சிலர் வந்து நிறைய ரெஃபரல் கொடுக்குறோன்ற பேரில் ஃப்ரீ ஐடிஸ் மட்டும் போட்டுட்ருக்குறாங்க. அது வந்து அவங்க ரெஃபரல் அமௌண்ட் வரலைன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் வராது. அவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போதைக்கு நமக்கு பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து 5999 இருக்குது. இனிமேல் ஜூலைக்கு அப்புறம் வந்து 200 to 500 அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது 60% ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்தளவுக்கு ஆஃபர் கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ரெஃபர் பண்ணுறவங்கள வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும், எப்படி அவங்கள ஒர்க் பண்ண வைக்கணுன்றதை பற்றி நமக்கு வந்து சோஷியல் மீடியா நம்ம அஃபிஷியல் மீடியா குரூப்பில் வந்து வீடியோஸ் இருக்கும். அதை அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அதேமாரி பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே இந்த வீக்கில் வந்து செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 15 மெம்பர்ஸ் நமக்கு டவுன்லைனர் வந்து ஆக்டிவாக இருக்கணும். அவ்வளோதான். அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3000 மெம்பர்ஸ் தான் தேவைப்படுறாங்க. செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட டீமை கைட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இருக்காது. அதுக்கு வந்து அவங்களுக்கு மந்த்லி 1500 rupees எக்ஸ்ட்ராவாக வரும். அதுமாதிரி ரீஃபண்டபிள் ஓல்டு விட்ராவல் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியூ ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இது ஃபார்மேட்டில் நமக்கு போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் எல்லா பெண்டிங் பேமெண்ட்ஸும் முடிஞ்சிடும். நியூ விட்ராவலும் ஆரம்பித்து கண்டிப்பாக எஸ்பிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆவாங்க. மேலும் இதே மாதிரி தகவல் தெரிந்து கொள்ள மதிகமா ஐடிப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.